இப்போ தக்காளி தொக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கக்கூடிய தக்காளி தொக்கு. நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் வச்சு சாப்பிடலாம். இந்த தக்காளி தொக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து 1 கிலோ தக்காளி கிட்டே எடுத்திருக்கேன். நல்லா வெட்டிக்கலாம். காம்பு அந்த வேஸ்ட் பாட்டெல்லாம் வெட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், அதை போட்டிருக்கேன் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்விட்ச் போட்டுட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வந்து காஞ்சதை நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போட்டோடனே தக்காளி நம்ம அரைச்சி செஞ்ச தக்காளி பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஸ்பீடில் வச்சு கலரி விடுங்க. இதாக கூட உப்பு அது இதுன்னு எதுவுமே போட தேவையில்ல. ஃபைனலாக வந்து நம்ம போடுவோம். அப்போ பார்த்துக்கலாம். எப்போ போட சொல்கிறேன்னு பாருங்கள். அப்பப்போ கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு இதோடைய பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுறதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அப்படியே கொதித்து வர கலர் மாறிட்டு வருது பாருங்கள். நல்லா ரெட்டிஷ் கலரில் வருது பாருங்கள். இது நல்லா ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க, அவங்க வீட்டில் செஞ்சுத்தாங்கன்னு. பதம் வந்து நல்லா திக்காகிட்டே வரணுங்க. இதை பாருங்கள், ஒரு கன்சிஸ்டன்சியும் ஒழுங்காக திக்காகிட்டே வர மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி திக்காகிட்டே வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். திக்காகிட்டு வந்துட்டுருக்கு. இது ரொம்ப வற்றி இப்போ தண்ணியில் எக்ஸஸ் ஆகி இதனுடைய மெயின் கண்டிஷன் நல்லா அரைச்சிக்கணும். தக்காளி பேஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கிட்டா தான். அரைக்குறையாக அரைச்சிங்கன்னா புளிப்பு தன்மை தெரியும். ஓகேவா? பேஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றவே கூடாது. இல்லை மெயின் கண்டிஷன். நல்லா அந்த மாதிரி வந்தோடனே மிளகாத்தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க. 1 கிலோ தக்காளிக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோக்கு ஆட் பண்ணுமோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ எடுத்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இதெல்லாம் மிளகாத்தூள்லாம் நல்லா போட்டோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நெக்ஸ்ட்டு வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதோ பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிக்கும். தனியாக தெரிஞ்சதில்ல, வீடியோவில் தெரியல. இப்போ கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த டைமில் வந்து ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டு தரும். தக்காளி ஒண்டி பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, இது வந்து க்ரன்ச்சியாக தெரியும். லைட்டாக நல்லா வதங்க விட்ட பிறகு நம்ம சேர்த்து வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துப்போம். நம்ம வேணுன்றப்ப இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, பேஸ்ட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வேறு எண்ணெய் திரிஞ்சு வரணும், ஒட்டாத வரணும். கண்டிப்பாக ஒட்டாத வந்ததுன்னா, இப்போ ஒட்டாத பாருங்கள், தனித்தனியாக வருது. அவ்வளோதான், நம்ம சுவையான தக்காளி தொக்கு ரெடி.